வணக்கம் ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸ். டுடே இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்விடேஷன். நம்ம எல்லாமே வரக்கூடிய ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம வந்து நம்மளோட இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கக்கூடிய செயல்களுக்கு ஈக்குவல், அதாவது மேட்சிங்காக தான் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டும். அப்போது நேற்று நம்ம பார்த்த சப்ஜெக்டோட நேற்று ப்ராஸ்பெக்ட், அதாவது கஸ்டமர் டு ப்ராஸ்பெக்ட் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்விடேஷன் எப்படி இன்வைட் பண்ணுறது, இன்விடேஷன் எப்படி கேட்குறது, இன்வைட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதில் இன்விடேஷன் வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபோன் மூலமாக தான் இருக்கணுமே தவிர நேரடியாக போய் இன்விடேஷன் பண்ணக்கூடாது. எந்த ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரோக்ராம்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு 1-to-1க்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதா இருந்தால் எதுவுமே எல்லாமே மேக்ஸிமம் ஃபோனில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கும் இன்விடேஷன் பண்ணுறதுக்கும் ஃபோனை தான் பயன்படுத்தணுமே தவிர லைவாக நேரடியாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. நேரடியாக போய் இன்வைட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ், சில ப்ரோக்ராம்ஸ் வரும், அதில் இன்விடேஷன்ஸ் கார்டு எடுத்துகிட்டு போய் நம்ம நேரடியாக கொடுத்து தான் நம்ம கூப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் மேக்ஸிமம் நம்ம வந்து இன்விடேஷன் எப்படி பண்ணணும்னா ஃபோனில் தான் என்ன பண்ணணும், ஃபோன் மூலமாக தான் பயன்படுத்தணும். ஓகேவா? அப்போ இன்றைக்கி வந்து இன்விடேஷன் வந்து எப்படி ஃபோனில் பயன்படுத்தக்கூடியது ஒரு 6 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். இன்விடேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 பாயிண்ட்ஸ் வந்து கீப் இட் ஷார்ட். கீப் இட் ஷார்ட் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் பேசணும். இன்விடேஷனுக்காக தான் நீங்கள் கால் பண்ணுறீங்க. அப்போ அந்த கால் பண்ணக்கூடிய அந்த கால் வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், ரொம்ப லென்த்தியாக, ரொம்ப நேரம் என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இன்விடேஷனுக்காக கால் பண்ணால் அந்த இன்விடேஷன் ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பயன்படுத்தணும். ரொம்ப ஷார்ட்டாக பேசுனீங்கன்னா மட்டும்தான் அது இன்விடேஷனுக்கு உண்டான மெத்தடில் அது வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கண்டிப்பாக அது இன்விடேஷன் மாடலில் வராது. ஓகே? அப்போ நம்பர் 1 நம்மளுடைய இன்விடேஷன் பாயிண்டில் நம்பர் 1 பாயிண்ட் என்னது, கீப் இட் ஷார்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் எக்ஸ்பிளைன் தி பிஸ்னஸ். இன்விடேஷன் பண்ணிவிட்டு நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா ஃபோன்லேயே என்ன பண்ணிவிடுவாங்க, மொத்த பிஸ்னஸையும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. பிஸ்னஸ் ஆகட்டும், ப்ராடக்ட் ஆகட்டும், நீங்கள் எதுக்காக இன்விடேஷன் பண்ணுறீங்கனாலே பண்ணுறதே தெரியாதனமாக என்ன பண்ணிடுவாங்க, மொத்த பிஸ்னஸையும் மொத்த ப்ராடக்ட்ஸையும் என்ன பண்ணிவிடுவாங்க, ப்ராடக்ட்ஸை பற்றி உண்டானது எல்லா டீட்டெயில்ஸையுமே என்ன பண்ணிடுவாங்க, ஃபோனில் இன்விடேஷன் பண்ணும்போதே மொத்தத்துலேயும் பேசிடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்கும், அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச பிறகு அவங்க உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. இல்லைனா நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், அப்புறம் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக டைம் கொடுக்குறேன், எனக்கு இப்போ நேரம் இல்லை, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஷார்ட்டாக ஒரே வேர்டில் என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். இல்லைனா ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம என்ன பேசுகிறோம், எதை பேசக்கூடாதோ அதை முழுக்க என்ன பண்ணிவிடுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நடக்கக்கூடிய தவறு தான். ஓகே. தேர்ட் வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் கொஸ்டின் வித் கொஸ்டின். இப்போ அவங்க வந்து நீங்கள் இன்விடேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு தயவு செஞ்சு ஆன்சர் கொடுக்கறதுக்கு நீங்கள் இருக்காதீங்க. ஆன்சர் கொடுக்கறதுக்கு பதில் நீங்கள் பண்ண வேண்டியது கொஸ்டின் கேட்குறதுக்கு வந்து பழகிக்கோங்க. கொஸ்டின் கேட்குறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அப்போ கொஸ்டின் கேட்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த இன்விடேஷனில் நீங்கள் புரிய வைக்க வேண்டியதே. அவங்க கேட்குற கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. அப்போது இன்விடேஷன் எதுக்கு பண்ணுறோம், அவங்க கேட்குற கொஸ்டின்ஸுக்கு அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவங்க வரணும் அப்படின்றது தான் அந்த இன்விடேஷனில் இருக்கக்கூடிய மாடலே. அப்போது நீங்கள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு கொஸ்டின் தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஆன்சராக கொடுக்கணுமே தவிர நீங்கள் அதனுடைய மொத்த ஆன்சரையும் என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்னென்னா சாய்ஸ் ஆஃப் டைம். சாய்ஸ் ஆஃப் டைம் அப்படின்றது என்னென்னா நீங்கள் எப்போவுமே இன்விடேஷனுக்கு 2 days, அதாவது 2 சாய்ஸ் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேட்டு கேட்குறீங்க அப்படின்னா அந்த டேட்டை 2 டேட்டாக கேட்கணும். 2 டேட்டுனா இப்போ எக்ஸாம்பிள் சனிக்கிழமை அப்படின்னா சனி ஆர் ஞாயிறு இந்த 2 நாளில் எந்த நாள், இல்லை மண்டே அண்ட் டியூஸ்டே இந்த 2 நாளில் எந்த நாள், இந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி டைமும் அதே மாதிரி தான் 4 o'clock இல்லைனா 7 o'clock இந்த மாதிரி 2 times, அதாவது சாய்ஸ் ஆஃப் டைமை வந்து 2 typesல கேட்கணும். 2 சாய்ஸ் கொடுக்கணும். எப்போவுமே சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த ஏதாவது ஒரு சாய்ஸ் உங்களுக்கு என்ன ஆகிடும்,
ஓகே பண்ணிவிடுவாங்க. அப்போது சாய்ஸ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் இன்விடேஷன் பேசக்கூடாது, இன்விடேஷன் நீங்கள் கூப்பிடக்கூடாது. ஏன்னா எப்போவுமே கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்குற நேரமும் டைமும் அவங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. நோ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நோ சொல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் சாய்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க நோ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ ஒருவேளை அவங்களுக்கு நீங்கள் வந்து சனிக்கிழமை கேட்குறீங்க, இன்வைட் பண்ணுறீங்கன்னா, சனிக்கிழமை அவங்க வேறு ஏதாவது ஒரு பிளானிங் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக சனிக்கிழமை உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு சனிக்கிழமை ஒர்க் இருக்குது, வேலை இருக்குது அப்படிம்பாங்க. அதே இது சாட்டர்டே அண்ட் சண்டே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா 2 நாளில் எந்த நாள் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களை பார்க்க முடியும், இல்லை உங்களால் வர முடியும் அப்படின்னா சனி அல்லது ஞாயிறுன்னு சொல்லும்போது ஒருவேளை சனிக்கிழமை வேலை இருந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமை ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்விடேஷனுடைய பவர்ஃபுல். நீங்கள் வந்து கொடுக்குற சாய்ஸ் தான் உங்களுக்கு இன்விடேஷனே அது ஓகே ஆகிறதும் கன்ஃபார்ம் ஆகிறதும் நீங்கள் கொடுக்குற சாய்ஸில் தான் இருக்குது. ஓகே, 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா 2 day ரூல். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாளுக்கு முன்னாடி தான் நீங்கள் இன்வைட் பண்ணணும். எந்த ஒரு ப்ரோக்ராமும் எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் 1 வாரம் 10 நாளுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் இன்வைட் பண்ணும்போது அதை சீக்கிரத்தில் என்ன ஆகிடுவாங்க, மறந்துடுவாங்க. நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 10 நாளுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் வந்துடுவாங்க அப்படின்னா அந்த 10 நாளுக்கு பிறகு அவங்களுக்கு நிறைய அவங்களுடைய அந்த கேப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதை வந்து அவங்களால மைண்டில் வச்சுருக்க முடியாது. அதனால் அதை மறந்துடுவாங்க. அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது 2 நாளுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், அழைக்கணும். அழைச்ச பிறகு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். அந்த 2 டேஸுக்கு முன்னாடி கூப்பிட்டதை நீங்கள் கண்டினியூஸாக என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இன்விடேஷனாக மாறும். 6வது பாயிண்ட் என்ன, நோ ஆப்ளிகேஷன் மீட்டிங். வற்புறுத்தவே கூடாது. நீங்கள் வரலன்னா நான் பேச மாட்டேன், நான் அது பண்ண மாட்டேன், நான் உங்களை கண்டிப்பாக வந்தே ஆகணும், அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது. யாரையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வற்புறுத்தியெல்லாம் கூப்பிடவே கூடாது. இன்விடேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், கூப்பிடணுமே தவிர அவங்கள வற்புறுத்தி என்ன பண்ணக்கூடாது, நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் அழைக்கக்கூடாது. அது வந்து தவறான செயல். மீட்டிங்காக இருந்தாலும் சரி, ப்ரோக்ராம், எந்த விஷயத்துக்கும் நீங்கள் 100% அதாவது பொய்யாக சொல்லி நாம் வந்து ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி வாங்க, அதாவது வேறு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி ஹோம் மீட்டிங் அழைப்பாங்க. சிலவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, எனக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வாங்கன்னு. அவங்க ஃபங்க்ஷன் நார்மலாக ஃபங்க்ஷன் வர்றது மாதிரி வருவாங்க. வரும்போது இங்கே என்ன பண்ணி வச்சுருப்போம், ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி இல்லை ப்ராடக்ட்ஸ் ப்ரெசன்டேஷன் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும்போது அவங்கள நீங்கள் ஏதோ ஒரு வந்து நம்ப வச்சு ஏமாத்தின மாதிரியான ஒரு ஃபீல் உருவாகும். கண்டிப்பாக அடுத்தது உங்கள் கூட அவங்களுடைய அந்த கான்டாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அவங்க வந்து அடுத்தது நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க வந்து நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் இன்விடேஷனில் தயவு செஞ்சு வற்புறுத்தக்கூடாது, பொய் பேசக்கூடாது. கரெக்டாக அவங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டின் கேட்டு அவங்க அதுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு திரும்பவும் கொஸ்டினாக நீங்கள் வந்து ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அது வந்து அதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை பற்றி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை என்ன பண்ணணும், அந்த ப்ரோக்ராமுக்கோ அந்த விஷயங்களுக்கோ அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு வர்றது மாதிரி அந்த ஆர்வத்தோடு வர்றதுக்கு தான் நீங்கள் இன்வைட் பண்ணணுமே தவிர வற்புறுத்தி யாரையுமே கொண்டு வரக்கூடாது. இது வந்து இந்த 6 பாயிண்ட்டும் இன்விடேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்டு. இந்த 6 பாயிண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் உங்களுடைய இன்விடேஷன் பிளான், அதாவது நீங்கள் கஸ்டமரை இன்வைட் பண்ணுறீங்கன்னா இந்த 6 பாயிண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், செயல்படுத்தி பாருங்கள். செயல்படுத்தினா நிச்சயமாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டை நீங்கள் செயல்படுத்தி உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்ச ரிசல்ட்டை உங்கள் டீமோட, உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட, உங்களுடைய பார்ட்னர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல் லீடர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் இந்த இன்விடேஷன் பாயிண்ட்ஸ் வந்து பயன்படுத்தி சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.